पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन गदितां पुराणस्य मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी भगवती नमोस्तुते व्यासविशालबुद्धे पूर्णारविन्दायतपत्रत्रयः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय गोत्रगोत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे धर्मः सर्वोपनिषदो गावो गोप्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुःखं गीतामृतं महत् वसुदेवसुतं कंसचारूणमर्दनं देवकी परमानन्दं कृष्णं मन्ये जगद्गुरुं जगद्गुरुन्नतदा जयत्रजलदा गान्धारनीलोत्पला सञ्जत्ताभवती कृपेण वहनी कर्मेण वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमगरा दुर्योधनावर्तिनी सोऽपीर्णाकरुपाण्डवैरणं कैवर्तककेशवः पराचार्यवश सरोजममलं गीतान्तकं नानाज्ञानककेसरम् अयोध्यासम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः एतेयमानमूढा भूयात् भारतपङ्कजं कलिमलप्रतिवंशिनः श्रेयसे मूकं कण्ठुलिभाषाणं पङ्क्तिं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः सुरनुनन्दिदिव्यैः स्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततत्कथेन मनसा पश्यन्ति यं योगिनो शान्तं न विदुर्सुरासुरगणा देवाय तस्मै नमः. Okay. So the 22nd பேஜ்லயே இருக்கும். நம்ம வந்து we have not yet moved. நம்ம கொஞ்சம் பண்ணிட்டு அப்புறமா திருப்பி வரேன்னு சொன்னீங்கனால we have என்னதுமா 22ndல நீங்க கொஞ்சம் பாக்கி அத சொல்லிட்டு அப்புறமா திருப்பி வரேன்னு சொன்னீங்க. அதனால 24th வந்துட்டோம். 24th வந்துட்டோம். கரெக்ட். 22nd என்ன சொன்னேனா? அத கொஞ்சம் அத இருக்கறத நான் அப்ப திருப்பி சொல்றேன்னு சொன்னேன். ஓகே ஓகே. யதா சோ சம்மரி சொல்றேன். ஸோ இங்க வந்து மோட்சம்ங்கிறது ஞானம் ஒன்றினால் வடிவம் அடையப்படுகிறதா, கர்மம் அவசியம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. என்ன நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? பகவானை போய் கோயிலுக்கு போய்ட்டு வரோம், தீர்த்த யாத்திரைலாம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், என்ன எல்லாம் பண்ணி கர்மங்கள் எல்லாம் பண்ணுறோம். பூஜை பண்ணுறோம்னு நம்ம இடத்த தொடச்சி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு இது பண்ணி சுவாமிக்கு விளக்கேற்றி வச்சு எல்லாம் பண்ணி நெய்வேத்தியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சோத்திரங்கள்லாம் படித்து காயேன வாச்சா மனசாக வச்சுட்டு பஜனெல்லாம் பண்ணி மந்திரங்களெல்லாம் சொல்லி இல்லை கீர்த்தனங்கள்லாம் பாடி பல விதமாக நம்ம உபாசனை செய்கிறோம். எல்லாம் பண்ணி இதனால தான் பண்ணால் தான் பகவானுக்கு அல்டிமேட்லி எனக்கு மோட்சம் வேணும், ஞானத்துக்கு எனக்கு அப்பா எனக்கு ஞானத்தை கொடு, எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்குறோம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஞானம் மோட்சங்கிறது ஞானத்தினால் மட்டும் அடையப்படுகிறதா, ஞானத்துடன் கர்மத்தையும் சேர்ந்து அடையப்படுகிறதா? ஞான கர்ம சமுச்சயம் அப்படிங்கிற வாழ்வாதம். ஏன்னா இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணுமா? பியூராக உனக்கு வந்து வேறு ஒன்றும் பண்ணாமல் உபனிஷத்துக்களுக்கெல்லாம் வந்துட்டோம், உபனிஷத்துலாம் படிச்சுட்டோம், கீதையெல்லாம் படிச்சுட்டோம், ஞானம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் ஒன்று மட்டும் அடைந்தால் மோட்சம் அடைய முடியுமா? அதுக்கு இல்லை இந்த உபாசனைகள்லாம் கர்மங்கள்லாம் செய்ய வேண்டியது நெசசரியா, உபாசனை எல்லாம் செய்ய வேண்டியது நெசசரியா அப்படிங்கிறது கொஸ்டின் இருந்தது. அவர் வந்து தர்ஃபோர் ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மா ஞான சமுச்சயம்ங்கிற கர்மமும் செய்யணும், ஞானம் வேணும், ரெண்டும் வேணும். என்ன எல்லா பூஜை புனஸ்காரம் பண்ணணும், தீர்த்த யாத்திரை பண்ணணும், கோவிலுக்கு போய்ட்டு வரணும், வீட்டில் எல்லா விதமான விரதங்களும் இருக்கணும்,
எல்லா விதமான பூஜையெல்லாம் பண்ணணும், எல்லாம் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் கர்மம். விளக்கேற்றி வைக்கணும், கோலம் போடணும், இது பண்ணணும், எல்லாம் கர்மம் தானே. அதுவும் பண்ணி கிளாஸையும் அட்டென்ட் பண்ணிவிட்டு கீதை உபனிஷத்துக்கள்லாம் படித்து அந்த ஞானத்தை அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை அடைஞ்சு ரெண்டும் சேர்ந்தால்தான் மோட்சமா அப்படின்னு கேட்டது. சங்கரன் என்ன சொல்கிறாருன்னா, சாஸ்திரங்கள் சொன்ன சங்கரனோட இன்டர்பிரேஷன் என்ன, ஞானேன து கைவல்யம். அது தவிர வேதங்களில் நம்மளுடைய இந்து மதம் எடுத்துட்டோம்னா நம்முடைய ஆணி வேறாக இருக்கிறது வேதங்கள். வேதத்தில் வந்து கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு ரெண்டு இருக்குது. ஏன்னா கர்மகாண்டத்தில் வந்து பலவிதமான கர்மாக்களை சொல்லியிருக்கு. 42 சம்ஸ்காரங்கள் இருக்குது நமக்கு. ஜாத கர்மாலேருந்து ஆரம்பித்து உபநயனம், விவாகம், சீமந்தம், அது கடைசியில் அந்தேஷ்டி, கடைசியில் இருந்த பிறகு செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் கர்மகாண்டத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சாஸ்திரம்லாம் மந்திரங்களாம் சொல்கிறதெல்லாம் கர்மகாண்டத்திலான்னு சொல்கிறா. அது சொல்ல அதில் வந்து எத்தனையோ விதமான காரியங்கள், இது அக்னி வளர்க்க வேண்டியது இது பண்ணிருக்கு, அதுக்கு எத்தனையோ விதமான மந்திரங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, எல்லாம் கர்மகாண்டத்தில் இருக்குது. எல்லாம் நம்ம வந்து பாடசாலைகளில் வேதங்கள்லாம் பயிர்றாள் வரலாறு சாஸ்திரிகள்லாம், அவளுக்கு வந்து அவள் முதல்ல மந்திர பிரயோகங்கள் தான். கர்மகாண்டங்கள் சொல்கிற மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு எப்படி ஒரு பூனல் போடுறது, இப்படி எப்படி குழந்தை பிறந்தாலும் ஜாதகர்மம் எப்படி பண்ணுறது, அப்புறம் இப்படி பூனல் போடுறது, அப்புறம் விவாகத்துக்காக கர்மம் எப்படி மந்திரங்கள்லாம் சொல்கிறது, அது அப்படி சீமந்தம், அது அன்னப்பிராசனம், எத்தனையோ 42 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் கர்மகாண்டத்தை சொல்ல, அதெல்லாம் கர்மங்கள் என்ன. ஸோ இந்த கர்மங்கள் நம்ம வேதம் ரொம்ப முக்கியம். வேதம் தான் நம்முடைய ஆணிவேர், நம்முடைய இந்து தர்மத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய ஆணிவேர் வேதங்கள். வேதங்களில் தான் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதில் சொல்லப்பட்ட கர்மங்கள் தான் கர்மகாண்டத்தில் கர்மங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு என்ன. ஆனால் அந்த கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட வேத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வதுக்கு, எப்படி வளருது, எப்படி வித்தியை எப்படி கற்றுட்டு என்ன, இது வித்தியை வித்தைவிய பராட்ச அபராட்சன்னு சொல்கிறது முண்டகோபனிஷத்தில். 2 விதமான வித்தைகள். ஒன்று வந்து அபராவித்யா, இன்னொன்று பராவித்யா. அபராவித்யான்னு வாழ்க்கையை வாழறதுக்கு நமக்கு எத்தனையோ விஷயம் கற்றுக்க வேண்டியிருக்கு என்ன. க்ஷத்திரியாக தான் அவனுக்கு யுத்த பயிற்சி வேணும், அவனுக்கு யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அது இது, அப்புறம் வாள் எப்படி வருது, வில்லை எப்படி இது பண்ணுறது, அதெல்லாம் அவ்வளோ. இந்த மாடர்ன் கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் சேர்ந்து பலவிதமான இதெல்லாம் கற்றுக்குறோம் இல்லையா. அதெல்லாம் ஒரு கர்மங்கள், அதெல்லாம் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம். ஸோ அப்புறம் ஞானத்துக்கு வந்துட்டா உபனிஷத்துக்கு வர இல்லை. இப்போ ஞானகாண்டங்கிறது வந்து ஞானகாண்டத்தில் வந்து உபனிஷத்துக்கள் என்ன, கீதை, பகவத்கீதை, பிரஸ்தானத்திரயம்னு சொல்கிற பிரம்மசூத்திரம், அதெல்லாம் ஞானத்துக்கான வழிகளை சொல்கிற சமாச்சாரங்கள் என்ன. ஸோ கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், 2 மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்ன. மோட்சத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, சங்கரன் என்ன சொல்கிறேன்னா, மோட்சத்துக்கு ஞானம்தான் முக்கியம். ஞானேன்னு து கைவல்யம் அப்படின்னா யாரும் சாஸ்திரம் எப்படி அந்த மோட்சத்தை அடைவதற்கு வழி ஞானகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உபனிஷத்துக்கெல்லாம் சொல்கிறது எப்படின்னு தத்துவமசி அப்படிங்கிறது எப்படி நீ வந்து உண்மையை புரிந்து கொள்ள முடியும், அகம் பிரம்மாஸ்மிங்கிறத புரிந்து கொள்ள முடியுங்கிறது உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் அதான் பார்த்துட்டு இருக்கோம் என்ன. ஸோ ஒரு சாரார் என்ன சொல்கிறேன்னா, ஞானத்துக்கு வந்து இது மோட்சத்துக்கு வந்து ஞானம் மட்டும் போகாது, கர்மமும் செய்யணும், ஞானத்தையும் அடையணும், அப்போ தான் மோட்சம். அது ஞான கர்ம சமுச்சயங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் என்ன. சங்கரர் அதை ஏற்றுக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையில் அல்டிமேட்டாக மோட்சம் கொடுக்கறது ஞானம் ஒன்று தான் என்ன. ஆனால் நீங்கள் ஞானத்தை அடைவதற்கு கர்மம் ஏன்னா சித்த சுத்தி கொடுக்கும். நம்ம வந்து வெறும் கர்ம சிரவணமான நம்ம பண்ணால் போகாது என்ன. இந்த மனசில் போய் ஏறினா மனசு சுத்தமாக இருக்கணும். மனசில் எத்தனையோ விதமான அழுக்குகள் இருக்குது. காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம். காமம்னா ஆசைகள், குரோதம்னா கோபம் என்ன, காமம், குரோதம், லோபம் பேராசை, மதம் கர்ப்பம், மாச்சரியம் பொறாமை, இது எத்தனையோ இந்த அழுக்குகள்லாம் இருந்துன்னா மனசில் அந்த மனசில் ஏறாது, ஞானம் ஏறாது. அதனால் மனசை சித்த சுத்தி பண்ணணும். சித்த சுத்தி பண்ணி தான் மனம் உருவைப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணும். குரு இதாக சொன்னார்னா அது புரியும், காதில் வாங்கிப்போம். அவர் சொல்லிட்டு இருக்கிறப்போ எல்லோரும் மனசு எங்கேயாவது ஓடிப்படுத்தினா பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்ன. அதனால் கர்மமும் நெசசரி. கர்மம் செய்து தான் மனதை சுத்தி முடியும், சுத்தி செய்து கொண்டு தான் ஞானத்தை அடைய முடியும். ஒத்துக்கிறேன், சங்கரா அது ஒத்துக்கிறேன், சாஸ்திரியம் ஒத்துக்கிறது. ஆனால்
உண்மையாக ஞானத்தை கொடுக்கறதுங்கிறது எந்த எத்தனை விதமான கர்மங்கள் பண்ணாலும் உண்மையான ஞானத்தை நடத்த முடியும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஃபிசிக்ஸில் வந்து நான் நிறையா மார்க் வாங்கணும், எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஃபிசிக்ஸோட ஒரு ப்ரொஃபஸரோட கடையில் போய் நல்ல புஸ்தகமாக மாற்ற வாங்கிட்டு வந்ததுக்கு அட்டையெல்லாம் போட்டு இது பண்ணி அது ஒரு இதில் வச்சு பூஜையில் வச்சு ப்ரொஃபஸர் படத்தில் வச்சு அதை தினம் அக்ஷதை போட்டு இது பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணினா அவனுக்கு ஞானம் வராது. அதை கேட்டு சிரவணம் மனனம் நிதி அது பண்ணினா தான் ஞானம் வரும் இல்லையா? அதனால ஒரு சாரார் என்ன சொல்கிறா, ஞானத்தினால தான் கைவல்யம், ஞானத்து கைவல்யங்கிற. பட் இங்கே வந்து இதில் என்ன சொல்கிறதுன்னா, சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னா சந்நியாசபூர்வகாத் ஞானம்னு சொல்கிறது. சந்நியாசபூர்வகாத்துனா ஞானம் அடைவதற்கு ஒரு மனம் வேணும், டயம் வேணும். நம்ம வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி பாருங்க, நம்ம இப்போ இந்த 1/2 மணி கிளாஸுக்கு வரத்துக்கு 4 பேர் வரையாள். நீங்கள் சொல்லலாம் என்ன பண்ணுறா, மஸ்ட் பி டூயிங் சம்திங். சும்மா இருக்க போகிறதில்ல, தூங்கிட்டு இருக்கலாம் சில பேர். பட் சில பேர் பேசிட்டு இருப்பாளா, சினிமா போவாளா, டிவி பார்ப்பாளா, இல்லை வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாளா, அப்பளம் ஆட்டிகிட்டு இருப்பாளா, அல்லது சமையல் பண்ணிகிட்டு இருப்பாளோ, ஏதோ காரியம் பண்ணிகிட்டு இருப்பா. காரியம் என்ன? ஸோ காரியம் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட்டுங்கிறது இது மோட்சத்துக்கு. வாழ்றதுக்கு காரியம் செஞ்சானோ, இல்லைப்பா சாப்பாடு கிடைக்காது, பசி அடங்காது, அதெல்லாம் செய்யத்தான் ஒன்று. நான் இல்லைன்னு சொல்ல. அதனால் பகவானுக்கு எத்தனையோ கோடி இன்பங்கள் வைத்தா இறைவான்னு பாடினப்போ அதெல்லாம் அதில் எதுக்காக வச்சு சும்மா வச்சுக்கல, என்ஜாய் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கான். அதனால் ஊருக்கு போய் சுற்றி பார்க்குறதோ, எது போகிறதோ, இப்போ ஹாலிடேஸ்க்கு போகிறதோ பண்ணணும், இல்லைன்னு சொல்ல. பட் அதனால் உங்களுக்கு இன்பம் கிடைக்க மொழிய மோட்சம் கிடைக்காது என்ன? அதனால் ஹாப்பினஸ் கெட், மனசை சாந்தமாக இருக்கும். சினிமாவை பார்த்தாலோ, ஒரு நல்ல மியூசிக்கை கேட்டாலோ, அல்லது ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டாலோ என்ன இன்பம் நமக்கு இருக்குது. ஆனால் மோட்சம் கிடைக்காது. இன்பம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்காது என்ன? அதனால் அது ஞானம். இந்த ஞானாக்னிங்கிறது பற்ற வச்சா தான், அது பிடிச்சினா தான் நமக்கு அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது புரிஞ்சா தான். நான் ஸ்தூல சாக்ஷ்ம சூஷ்ம காரண சரீராத் இதிரக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரே சாட்சி சச்சிதானந்த ஆத்மா. அந்த ஆத்மா தான் அந்த ஆத்மாங்கிறது சொல்ல போகிறேன். அடுத்தாப்பில் வரப்போகிறது அது. அந்த ஆத்மாங்கிறது என்னங்கிறது நிஜாயத்தையே மிரியத்தையே வாக்கதாச்சு தாள் தான் அடுத்தாப்பில் அடுத்த இது சப்ஜெக்ட் செட் போகிறார். இதுலேயே வருஷத்துலேயே அதுக்கு போகிறார் அவர் என்ன? அந்த ஞானத்தினால்தான் மோட்சம். மற்றதெல்லாம் ஒன்லி சப்சிடரி. இந்த ஞானம் அடைவதற்கு செய்ய வேண்டிய சமாச்சாரங்கள்லாம் அதெல்லாம் கர்மங்கள் தான் செஞ்சாகணும். கிளாஸுக்கு நீங்கள் வரணும்னா ஞானம் ஒன்று தான். கிளாஸில் வந்து நான் சொல்கிறத கேட்டு இது புரியணும் என்ன? அதனால அதான் நீங்கள் வந்து கிளாஸுக்கு வரதுக்கு யூ ஃபைண்ட் அன் ஆட்டோ அண்ட் கம் அண்ட் ஆல் த வே தேர் அண்ட் ஆல் தட். நீங்கள் வந்து உட்காண்டே புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு பார்த்து படித்து அது கேட்கறதுக்கு இது உங்களுக்கு வீட்டில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், இது இருக்கணும், எக்யூப்மெண்ட் இருக்கணும், செல்லோ வாட் எவர் இட் இஸ் அவைலபிள் என்ன? நீங்கள் அது கேட்டு நீங்கள் யூ கெயின் தட் நாலேஜ் இல்லையா? இதெல்லாம் கர்மா என்ன? ஆனால் இதெல்லாம் நெசசரி ஆல்ரைட், பட் நாட் த ரீசன் ஃபார் நாலேஜ். நாலேஜ் அல்டிமேட்லி இஸ் நீங்கள் நான் சொல்கிறத கேட்டுட்டு மனசில் வாங்கிட்டு அதை புரிஞ்சுட்டு ஞான அக்னிங்கிறது சொல்கிற அப்படியே அதான் தத்துவமசி, நீ தான், அதுதான் நீ என்ன, யூ ஆர் தட் ஆத்மா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் அது. தட் நாலேஜ் இஸ் ஓகே. ஸோ ஞானந்தான் முக்கியம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த காலத்தில் சித்திர காலத்தில் இருந்தப்போ அவளோட ஆர்கியூமெண்ட் என்னென்னா, ஞானம் ஒன்று தான் முக்கியம். ஏன் ஞான கண்டத்தை மாத்திரம் விட்டு எழுதிருக்கக்கூடாது? ஏன் கர்மகாண்டத்தில் எல்லாம் எழுதணும்? எனக்கு நம்மளுக்கு தொழுதோறும் உபநயனம், விவாகம், அது இதெல்லாம் பண்ணணும், ஆல் தீஸ் திங்ஸ் இதுக்கு பண்ணணும் என்ன? பேசாமல் நேராக போய் குருக்கிட்ட போய் உட்காந்து சிரவணம் பண்ணிட்டு போகக்கூடாதா அப்படின்னா இல்லை என்ன? அதனால் இதனுடைய ரீசன் இருக்குது. ஏன்னா உனக்கு வந்து இப்போ சித்த சுத்திங்கிறதுக்கோசம் போகிற இதுக்கு இதெல்லாம். பட் அல்டிமேட் உங்களுக்கு ஞானங்கிறது ஒன்லி, மோட்சங்கிறது ஒன்லி த்ரூ ஞானம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஞானம் புரியலன்னா மிச்செல்லாம் பண்ணலாம் ரைட்டு என்ன? இது சாப்பிட்ட ரசகுல்லா இதெல்லாம் ஓகே சொல்லிட்டேன், பார்த்த சினிமாலாம் ஓகே, கேட்ட மியூசிக்கெல்லாம் ஓகே. இட் ஹஸ் மேட் யுவர் லைஃப் கம்ஃபர்டபுள், ஆல் ரைட், சந்தோஷமாக இருக்குது. பட் உங்களுக்கு ஞானம் ஒரு மோட்சம் கிடைக்காது. இந்த காரியங்கள்லாம் பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணின்னு வச்சுக்கோ, ஒன்லி யூ ஹேவ் குட் லைஃப், என்ஜாய் தட், பட் யூ கான்ட் கெட் மோட்சம். புனரப்பி ஜன்மம் புனரப்பி மரணம்ங்கிற அதே லைனில் தான் இருக்க போகிற. இன்னும் கர்மா செஞ்சு கொண்டு இன்னும் கர்ம முட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டு எடுத்த ஜென்மம் கணக்கெழுத துறை அது இன்னும் ஒரு ஜென்மம் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். டில் சச் டைம் யூ கம் டு திஸ் நாலேஜ். அப்படிங்கிற நாலேஜ் தான் அல்டிமேட் சேவியர் அப்படிங்கிறது சங்கரனுடைய வாதம், மற்றவருடைய வாதம். அதுதான் இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் நம்ம வந்து
இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் லீடிங் டு திஸ் ஒன்லி. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேக் டு தட் ஒன். என்ன ஓகே, வி கவர்ட் மோஸ்ட் ஆஃப் இட். இது வந்துச்சா. இப்போ வந்து இந்த கிளாஸை வந்து வி வில் கம் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். என்ன பேஜ் 24 வரைக்கும் வந்திருக்கோம். 25 24 மேல் வந்திருக்கோம். பட் எஸ் ஓகே. நோ வி ஹேவ் நாட் ஒன் 24 27 நான் டிக் பண்ணிருக்கேன். இல்லை இல்லை நீங்க திருப்பி வந்தார். அவர் திருப்பியும் வந்தார். அந்த திருப்பியும் எல்லாம் சொல்ல போறேன்னு சொன்னார். திருப்பி எல்லாம் நன்னா 23 தான் படிக்கணும். ஆமா ஆமா 23 தான் கரெக்ட். 23 தான் சொல்றேன். ஆமா ஆமா 23 தான். இல்லை 23 நான் சொல்கிறேன். ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் நீங்கள் 24. ஓ இதுலையா 1 மினிட் ரைட் அந்த 24 பேஜ் நம்பர் 24 இது மட்டும் வந்திருக்கேன். அதாவது 11 அதாவது 24ல் 11 மட்டும் வந்திருக்கேன். 11ல் தான் ஆரம்பிக்கணும். டிக் பண்ணிருக்கேன் நான். 11 ஆரம்பிக்கணும். என்ன 24 ஆமாம். தஸ்மாத் கீதா சாஸ்திரே ஈஷன் மாத்திரேனாபி ஸ்ரௌதேன ஸ்மார்த்தேன வா கர்மணா ஆத்மஞானம் எஸ்ய சமுச்சயः न केनचित् दृश्यते केनचित् दर्शयितुं शक्यः அப்படிங்கிறார். Therefore none can possibly demonstrate that in the science of the Gita there is a slightest proposal to combine knowledge of the self with action laid down by Shruti. அதனால் என்ன சொல்கிறார், சயின்ஸ் ஆஃப் கீதா, கீதையில் வந்து என்ன நோ ஸ்லைட்டஸ்ட் ப்ரொபோசல். கிருஷ்ணன் சொல்லவே இல்லை. என்ன நாலெட்ஜ் ஞானத்தையும் கர்மத்தையும் ஞானத்தையும் கம்பைன் பண்ணின்னு சொல்ல. ஞானம் ஒன்றால் தான் மோட்சம். கர்மம் மே ஹெல்ப் யூ நாட் டு கெட் மோட்சம், ஹெல்ப்ஸ் யூ டு பியூரிஃபை த மைண்ட். ஸோ கர்மம் பண்ணினோன்னா மைண்ட் பியூராக இருக்குது. ஞானம் கிடைக்கிறது இல்லை, மோட்சம் கிடைக்கிறது இல்லை. மோட்சம் வந்து அல்டிமேட்லி ஒன்லி ஞானத்தில் தான் கிடைக்கிறது. கர்மம் வந்து பாரம்பரிய காரியம்னு சொல்லுவாள். ஒரு ஸ்டெப்பு என்ன அது கோவிலுக்கு போகிற தரிசனம் பண்ணுறதுக்கு போகிற நீங்கள் கர்ப்பகிரகத்தின் முட்டில் நடந்து போனால் தான் தரிசனம் பண்ண முடியும். ஸோ வாக்கிங் த பிரகாரம்ஸ் அண்ட் கோயிங் டு த கர்ப்பகிரகம் அட் த பாயிண்ட் இஸ் ஒன்லி ஒரு ஸ்டெப் ஏர்லியர் டு ஃபைனல் தரிசனம். அதே மாதிரி இந்த கர்மங்கள்லாம் பண்ணி கிளாஸில் இது சுவாமி பூஜையில் பண்ணி எல்லாம் பண்ணி அல்லது இந்த தீர்த்த யாத்திரைலாம் பண்ணி இல்லை விரதங்கள்லாம் இருந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பாரம்பரிய காரியம்தான். அல்டிமேட்லி ஃபயர் ஆஃப் நாலேஜ் இஸ் தேர் ஒன்லி வென் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் த ஃபேக்ட் தட் நான் பேரல்ல பிரம்மன் பேரல்ல அகம் பிரம்மாஸ்மி. ஆனால் நான் சரீரம் இல்லை. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வித்திரக்தா பஞ்சகோஷ அதீத ஆத்மா. அந்த ஆத்மா தான் நான் தான். அந்த ஆத்மாங்கிறது அதான் இந்த ஆத்மா பற்றி தான் அடுத்த அப்புறம் சொல்லப்படுறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்பட் இட்ஸ் ப்ராப்ளி ஸ்டார்ட் ஆன் தட் ஒன். ஓகே சொல்லிட்டு அப்படிங்கிறது இந்த இதில் சொல்லார். இந்த இதில் அடுத்தாப்பில் அடுத்த 11:0 போட்டிருங்க. அதில் என்ன சொல்கிறேன்னா therefore none is to अज्ञानाद राग अज्ञानाद राग विदोषो वा कर्मणि प्रवृत्तस्य यज्ञेन दानेन तपसा वा विशुद्ध सत्वस्य ज्ञानम् उत्पन्नं परमार्थ तत्व विषयम् एकमेव इदं सर्वं ब्रह्म अकर्तृ च तस्य कर्मणि कर्म प्रयोजने न निवृत्तेपि लोकसंग्रहार्थं यत् न पूर्वं यथा प्रवृत्तिः. அதாவது இந்த வந்து what it says is तथैव कर्मणि प्रवृत्तस्य यत् विवृत्तिरूपं दृश्यते न कर्म.
येन बुद्धेः समुच्चय स्यात् यथा भगवतः वासुदेवस्य क्षात्रधर्म சின்ன இது வேர்ட் இது பிரிண்ட் இஸ் வெரி ஸ்மால். க்ஷாத்திர தர்ம धर्मार्थिष्ठं न ज्ञानेन समुच्चयते पुरुषार्थसिद्धये तद्वत् फलाभि संख्यः अहंकार अभावस्य तुल्यवात् विदुषः. என்ன அதுக்கு என்ன சொல்றாரு? இங்கே வந்து விதுஷா. ஓகே. ஆன் தி அதர் ஹேண்ட், when either due to nescience அஜ்ஞானத்தினால், அதனால் on the other hand when due to nescience-னா அஜ்ஞானம், என்ன ஞானம் இல்லாமல் இருப்பது அஜ்ஞானம், or flaws like attachment, பற்று இருப்பதனால, உலகத்தில் பற்று இருக்கிறனால, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிப்பு இருக்கிறதுனால, எனக்கு இது வேணும், எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், கார் வேணும், எல்லாம் அண்டு என்னுடைய பந்துக்கள்லாம் வேணும், ஒய்ஃப், சில்ட்ரன், சம்சாரம், எல்லாம் இந்த அட்டாச்மெண்ட்லாம் இருக்கிறதுனால a person proceeds to act and his mind is in the course of it purified by means of sacrificial rites. இதெல்லாம் பண்ணுறதுனால இதெல்லாம் விதவிதமான கர்மங்கள் செய்கிறதுனால, வேதங்கள் விதிக்கப்பட்டுள்ள இது யாகங்கள், யஜ்யங்கள், அதெல்லாம் sacrificial by means of sacrificial rites, யாகம், யஜ்யங்கள் போன்றமான காரியங்கள் செய்வதனால, தி கிவிங் ஆஃப் கிஃப்ட்ஸ், தான தர்மங்கள் செய்கிறதுனால, ஆஸ்டெரிட்டிஸ், விரதங்கள்லாம் இருக்கிறதுனால, தென் த நாலேஜ் ஆஃப் தி சுப்ரீம் ட்ரூத் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாவா. அதனால் இதெல்லாம் பண்ணுறதுனால வருதா என்ன? என்ன அகம் பிரம்மாஸ்மிங்கிறது இந்த கர்மங்கள்லாம் செய்கிறதுனால வருதா என்ன? ஆன் தி ஹேண்ட் தி கண்டென்ட் ஆஃப் தட் நாலேஜ் இஸ் ஆல் திஸ் வேர்ல்ட் இஸ் ஒன் பிரம்மன், எ நான் ஏஜென்ட் என்ன? அல்லது இந்த ஞானத்தினால வருதா? இந்த பிரம்மன்கிறது தான் ஒரே உண்மை, பிரபஞ்சம்ங்கிறது உண்மை, இது பிரம்மன் தான் சத்தியம், ஜெகத்லாம் மித்யா அப்படிங்கிற ஞானத்தில் வருதா? இல்லை விஷயங்களில் இன்பங்கள்லாம் அனுபவிக்கிறதுனால வருதா அப்படின்னு கேட்டால், த கண்டென்ட் ஆஃப் த நாலேஜ் இஸ் ஆல் த வேர்ல்ட் இஸ் ஒன் பிரம்மன். அந்த நாலேஜ், இந்த ஞானம்ங்கிறது என்னங்கன்னா, பிரபஞ்சம்ங்கிறது பிரம்மன் ஒன்று தான், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இந்த பார்க்கும் பிரபஞ்சமெல்லாம் என்ன சொல்கிற தட்சிணாமூர்த்தத்தில், விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா மகிரிதோத்பூதம் யதா நித்ரையா யத் சாட்சாத் குருதே பிரபோத சமயே சுவாத்மானமேவ அத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நமஹ. என்ன சொல்கிறார்? விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி. ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி, கண்ணாடி இருக்கிறதுலாம் உண்மையும், நான் இருக்கிறதா டேபிள் ஸோ திங்ஸ் ஆர் தேர் இல்லை, கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் இஸ் நாட் ரியல். அதே மாதிரி நம்ம பிரபஞ்சத்தெல்லாம் நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லை, எல்லாம் ரியல் இல்லை. அது வந்து கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தான் அது. அது சொப்பனம் பார்க்குறோம். திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிர்தோத்புதம் இதான் நித்ரையா. தூங்குறப்போ நம்ம பார்க்குற சொப்பனத்தில் பார்க்குறதெல்லாம் முழிச்சுன்னா இருக்கோங்க எல்லாம். அதே மாதிரி தான் நம்ம விழிப்பில் பார்க்குறதும் ஒன்றும் இல்லை, உண்மை இல்லை. விழிப்புணர்வு இஸ் ஆஸ் ரியல் ஆஸ் அன்ரியல் ஆஸ் சொப்னம். அதான் மாண்டிகோ உபனிஷத்து சொல்கிறது. தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சொப்னம் அண்ட் ஜாகிரத். எல்லாம் மாயினோட காரணத்தில் தான். விஸ்வம் பஷ்யதி காரணகாரதையா சுமாமி சம்பந்தத சிஷ்ய ஆச்சாரியத்தையா ததேவ புத்திராத்மனா வேத சொப்னே ஜாகிரதி பாஷா புருஷா மாயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தி நம்ம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறோம். சொப்பனத்துக்கும் விழிப்புக்கும் வித்தியாசமே கிடையாது. இதுவும் ஒரு சொப்பனம் தான், அதுவும் ஒரு சொப்பனம் தான். இதுவும் ஆகமா பாயினும் அனித்யாக, அதுவும் ஆகமா பாயினும் அனித்யா. சொப்பனம் வந்து ராத்திரி 8 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் இருக்குது, 3 மணி நேரம் தூங்குறப்போ சொப்பனம் பார்க்குறோம். அப்புறம் அது உண்மையில் கிளம்புற, இட்ஸ் நாட் தேர். ஓகே. சொப்பனத்தில் உங்களுக்கு ஒரு லாட்டரியில் பரிசு வந்ததுன்னா மறுநாளைக்கு கிளம்புற அந்த பணத்தை எடுத்து செலவழிக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் ரியல். தோ நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண யுவர் வெரி ஹாப்பி வென் யூ ஹர்ட். எனக்கு கிடச்சி கொடுத்து, எனக்கு லாட்டரியில் ₹1,00,000 கிடச்சி கொடுத்துன்னு சந்தோஷமாக இருந்தேன். அந்த பணத்தை கூட செலவழிச்சல், சொப்பனம் பணத்தை. நல்ல வேலை உங்கள் வீட்டு பணத்தை எடுத்து செலவழிக்கலை, சொப்பனத்தை பணத்தை தான் செலவழிச்சல். ஸோ உனக்கு புரியுது காலம், ஐயோ எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி தான் என்ன,
pure by means of sacrifice, the giving of gifts, austerities, etc. அது மாதிரி பகலில் நம்ம எல்லாம் பண்ணுறதெல்லாம் கூட எத்தனை விதமான தான தர்மங்கள்லாம் செய்கிறது, எத்தனை பட்டினி இருக்கிறதெல்லாம் எல்லாம் பண்ணினா கூட அதனால உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. என்ன அதெல்லாம் தேர் ஆல் இது கிஃப்ட்ஸ் ஆஸ்டரிஸ் த நாலேஜ் ஆஃப் தி சுப்ரீம் ட்ரூத் டான்ஸ். இதெல்லாம் பண்ணினா நமக்கு வந்து சித்தசுத்தி ஏற்படுறது. அதனால் அது ஒன்று தான். எப்படி சித்தசுத்தி ஏற்படுறதுன்னா நம்ம பண்ண இதெல்லாம் நம்ம புரிஞ்சுதுன்னா இதெல்லாம் நித்தியம் இல்லை, அனித்தியமானது, ஆகமா பைனோகம், உண்மை இல்லை, இதெல்லாம் வந்துட்டு போகிற சமாச்சாரங்கள். அதனால் எஹி சம்ஸ்பர்ஷாபோகா துக்கையோனியத்தை அத்தியந்தவந்த கோந்தே மத்திய புதான்னு சொல்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு ஈடுபாடு இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லை. எனக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் தான் எனக்கு அல்டிமேட்லி இட்ஸ் கோயிங் டு கிவ் சால்வேஷன்ங்கிற பாயிண்ட் சொல்கிறார் மாஸ்டர். தென் த நாலேஜ் ஆஃப் த சுப்ரீம் ட்ரூத் டான்ஸ். The content of that knowledge is all this world is the one Brahman. இந்த பிரபஞ்சங்கிறது பிரம்மன் ஒன்று தான் சத்தியம். பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. எல்லாம் உண்மையான இருப்பு கிடையாது, எல்லாம் காட்சி தான், பார்க்கக்கூடிய காட்சி தான். இதெல்லாம் நாமரூபம் தான். உண்மையான இருப்புங்கிறது இதுக்கு கிடையாது. டான்ஸ் the content of the knowledge is all this world is one Brahman, a non-agent. For him both activity and its goal cease to operate. அதனால் நம்ம எல்லாம் நடக்கிற மாதிரி பார்க்குறதெல்லாம் உண்மையாகவே இல்லை. எல்லாம் மேக் பிலீவ் தான் அப்படிங்கிற சீஸ் டு ஆப்பரேட். இது சாரமாக ஒத்துக்க முடியாது. நம்மளை என்ன பார்க்குறோம், எல்லாம் நடக்கிற முன்ன மாதிரி தான் இருக்குது எல்லாம். அண்ட் ஒரு காலத்தில் நம்ம பிறக்கிறோம், இதெல்லாம் பார்க்குறோம், அனுப்பிக்கிறோம், போய்த்து திருப்பி பிறக்கிறோம், புனர்மரணம் சம்சார சைக்கிள் சுற்றினே இருக்கும். பட் இந்த உண்மை புரிஞ்சு இதெல்லாம் லைக் ஒன்லி ட்ரீம் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா தென் இன் ரியாலிட்டி யூ டோன்ட் ஹேவ் எனி மோர் பர்த். புரிஞ்சுடுது. தட் இஸ் ட்ரூத். அல்டிமேட்லி அகம் பிரம்மாஸ்மி. தென் திஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ரீபர்த். The content of the knowledge is all the world is a non-agent. For him both activity and its goals cease to operate. அவனுக்கு ஆக்டிவிட்டீஸும் கிடையாது, கோல்ஸும் கிடையாது. அதனால் அதான் இங்கே என்ன சொல்கிறேன், இதில் தஸ் அக்னிஹோத்ராதி அனுதிஷ்டோபி ந தத் காமியம் அக்னிஹோத்ராதி பவதி எத்ததா ச தர்ஷயதி பகவான் குர்வன்னப்பி ந லிப்பியதே. இந்த ஞானம் அடைந்தவன் அவன் ஒன்றும் செஞ்சாலும் அவனால் அஃபெக்ட் ஆகிறதில்லை. ஏன்னா அதெல்லாம் உண்மை இல்லைன்னு அவனுக்கு ஞானம் இருக்கு, அவனுக்கு தெரியுது. குர்வன்னப்பி ந லிப்பியதே அக்னிஹோத்ர காமியே ஏவ அக்னிஹோத்ராதி பிரவృத்தஸ்ய स्वामी कृते विनष्टेपि कामे तदेव अग्निहोत्रादि अनुष्ठितोपि न तत् काम्यात् अग्निहोत्रादि भवति तथा च दर्शयति भगवान कुर्वन्नपि न लिप्यते. அதனால் காரியம் செஞ்சாலும் அதை அஃபெக்ட் பண்ணுறதில்லை. பிகாஸ் அதெல்லாம் மித்யா அப்படின்னு தெரியுறது அவனுக்கு. அதனால் இட்ஸ் நாட் டச்டு பை தம். குர்வன் லிப்பியதே ந கரோதி ந லிப்பியதி இது தத்திர சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா இதில் கீதையில் சொல்கிறார். ஒரு இடத்துலலாம் கோட் பண்ணுறார் அவர். கீதையில் குருவன் நபின்னு லிப்பியதே தான். என்ன 5:7 நீ யோகித்தோ விசுத்தாத்மா விசிதாத்மா ஜிதேந்திரியா சர்வபூதாத்மா பூதாத்மா குர்வன்னப்பி லிப்பியதே. இந்த ஞானத்தை அடைந்தவன் காரியம் செஞ்சால் நான் ஒன்றும் பண்ணுற நைவத்திச்சு கரோமி இது. இதெல்லாம் மித்தியை மாயை. இது நான் ஒரு காரியமும் செய்யறதில்லை. எல்லாம் அது தெரிஞ்சுட்டு பண்ண அந்த கர்மம் பண்ணினாலும் அவனுக்கு அதை அஃபெக்ட் பண்ணுறதில்லை அப்படிங்கிறார். லிப்பியது அப்படின்னு சொல்ல ந கரோதி நிலிப்பது இது தத்திர தத்திர யுக்த பூர்வைகி பூர்வதரம் கிருதம் 4:25 4 இது பாஷ்யம் படிக்கிறப்ப கீதை ரிவைஸ் ஆகிடுது நமக்கு. வெரி ஹாப்பி. நம்ம கீதை பாராயணம் தான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்லிட்டு இருக்க வெரி வெல். 4, 5
சம்ஸ்கிருத நம்பர் எனக்கு தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் என்ன நம்பர் தெரியாது. குருன்னப்பி நலிப்பியதி 5. योगयुक्तो विशुद्धात्मा विजितात्मा जितेन्द्रियः सर्वभूतात्मा भूतात्मा कुर्वन्नपि न लिप्यते. செய்தாலும் அது வந்து அஞ்சாவது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம். ஆமா 7வது ஸ்லோகம் தான். நான் அது யோகயுக்தோ விசுத்தாத்மா யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியா சர்வபூதாத்மா பூதாத்மா குர்வன்னபி. அவன் செய்தாலும் காரியம் செய்யறது இல்லை, ஒன்றும் பண்றது இல்லை. என்ன அவன் பண்ணினாலும் அந்த கர்மம் அவனை அஃபெக்ட் ஆனதில்லை. பிகாஸ் அதெல்லாம் ரியல், இட்ஸ் நாட் ரியல், மித்யா. இதனால ந மித்தியதே அப்படி சொல்றார். ந கரோதி ந லிப்பியதே இது தத்திர தத்திர எச்ச பூர்வைஹி பூர்வதரம் கிருதம் கர்மணைவி சம்சித்திம் அவஸ்தா ஜனகாதேக இது தத்து விபஜ்ய பிரவிபஜ்ய விஜேயம். என்ன தத் கதம் यदि तावत् पूर्वे जनकादयः तत्त्वविदः अपि प्रवृत्तकर्मणि स्युः ते लोके सङ्ग्रहार्थं गुणेषु वर्तन्ते इति ज्ञानेनैव संसिद्धिम् आस्थिताः. कर्मसन्न्यासे प्राप्ते अपि कर्मणा सहैव संसिद्धिम् आस्थिताः न कर्मसन्न्यासं कृतवन्तः इत्यर्थः. अथ च ते तत्त्वविदः ईश्वरसमर्पितेन कर्मणा साधनभूतेषु संसिद्धिं सत्त्वबुद्धिः ज्ञानोत्पत्तिलक्षणा वा संसिद्धि आस्थिताः जनकादयः इति व्याख्येतम्. ओके. एतमेव अर्थं वक्ष्यति भगवान् सत्त्वशुद्धया कर्म कुर्वन्ति इति. स्वकर्मणा तमभ्यच्य सिद्धिं सिन्धति मानवः. கர்மம் பண்ணுன்னு தான் சொல்கிறது, எங்கெல்லாம் கர்மம் பண்ணு சொல்கிறது. அது என்ன, சித்தசுத்திக்கு தான் கர்மம் பண்ணுறோம், ஞானத்துக்கு இல்லை. என்ன இத்துக்த்வா சித்திம் பிராப்தஸ்ய ச புனः ஞானநிஷ்டா பக்ஷதி சித்திம் பிராப்தோ ததா பிரம்ம யதா நிபோதுமே அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இத்தியாதினா தஸ்மாத் கீதாசாஸ்திரே கேவலாத் ஏவ தத்துவஜானாத் மோக்ஷமஸ்தி न कर्म समुच्चयात् इति निश्चितम् अर्थः. यथा च अथ अर्थः तथा प्रकरणः विवेज्य तत्र दर्शयिष्यामः. சுனோ அப்படின்னு சொன்னால், ஆன் தி அதர் ஹேண்ட் இதனோட அர்த்தம் என்னென்னா, இந்த படித்ததனோட அர்த்தம் என்ன, ஆன் தி அதர் ஹேண்ட் வென் எய்தர் டியூ டு நெஷியன்ஸ் அஜ்ஞானத்தினாலோ என்ன ஃப்ளாஸ் லைக் அட்டாச்மெண்ட், நமக்கு அட்டாச்மெண்ட்லாம் ஏற்படுறதே அப்போ பிடிப்பு ஏற்படுறதுலேயே அப்போ ஒரு 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 அட்டாச்மெண்ட், என்னோட பொண்ணோ என்னோட பிள்ளை என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃபு அட்டாச்மெண்ட் அதெல்லாம் அஜ்ஞானத்தில் தான் ஏற்படுறது. எ பர்சன் ப்ரொசீட்ஸ் டு ஆக்ட் அண்ட் ஹிஸ் மைண்ட் இஸ் in the course of it purified by means of sacrificial rites. இல்லை அப்படின்னா யாகங்கள்லாம் எங்கெல்லாம் செய்யனாலோ என்ன மைண்ட் இதாக இருக்குது, இதாக இருக்குது. அட்டாச்மெண்ட்டால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட மனமெல்லாம் இந்த கர்மங்கள் செய்கிறதுனால பியூரிஃபைட் பை மீன்ஸ் ஆஃப் sacrificial rites, தி கிவிங் ஆஃப் கிஃப்ட்ஸ், தான தர்மங்கள் செய்கிறதுனால, ஆஸ்டெரிட்டிஸ் விரதங்கள்லாம் பண்ண செய்கிறதுனாலேயே, தென் த நாலேஜ் ஆஃப் தி சுப்ரீம் ட்ரூத் டான்ஸ் இதெல்லாம் பண்ணினா, இந்த மாதிரி கர்மங்கள்லாம் பண்ணினா மனசு பியூரிஃபை ஆகுது. என்ன நம்ம தான தர்மங்கள் கொடுத்தா என்ன மனசு பியூரிஃபை ஆகுது, எனக்கு பரவாயில்ல, எனக்கு நான் இருந்தாலும் எனக்கு நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். ஐ எம் நாட் அட்டாச் டு த மணி, ஐ எம் நாட் அட்டாச் டு மை ப்ராப்பர்ட்டி, ஐ எம் நாட் அட்டாச் மை பீப்புள் அப்படிங்கிற ஒரு இது டெவலப் ஆகுது நமக்கு. நான் பட்டியிருப்பேன், எனக்கு தேகம், ஐ எம் நாட் அட்டாச் டு த மைண்ட், இது பாடி மைண்ட் என்ன, அண்ட் ஐ எம் நாட் அட்டாச் டு மை வெல்த், ஐ எம் நாட் அட்டாச் டு மை பொசிஷன் அப்படின்னா மைண்டு பியூரிஃபை ஆகுது. அதுதான் தான தர்மங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அல்லது க்ஷேத்திராடங்கள் பண்ணுறதோட விசேஷம் என்ன. எனக்கு
உடம்பை நான் வந்து வருத்தி கொண்டாலும் என் மனசை வந்து இறைவன் இடத்துல வைப்பேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தினால மனசு வந்து பியூரிஃபை ஆகுது இல்லையா? அதுதான் பெனிஃபிட் வந்து. அதனால அந்த மாதிரி பியூரிஃபையான மனசில் தான் பிரம்மாஸ்மி. இதை அப்புறம் அட்டாச்மெண்ட் டு த வேர்ல்டு நமக்கு தெரியும் இழுக்கிறது. நம்ம அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டோ மனசை உரிமைப்படுத்துறதுக்கு இதெல்லாம் இது உரிமையான பியூரிஃபையான மைண்டினால தான் ஞானத்தை அடைய முடியும், சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது என்ன இது. ये लोकसंग्रहार्थं गुणागुणेषु वर्तन्ते इति sorry. Then the knowledge of the supreme truth dawns. The content of that knowledge is all this world is one Brahman. பிரம்மைவ சத்தியம் அப்படிங்கிற ஞானம். பிரபஞ்சத்தில் இதெல்லாம் மித்தியை, உண்மை இல்லை, பார்ப்பெல்லாம் ஆகமா பயினோ அனித்தியாக அப்படின்னு தான் சொல்கிறார் கிருஷ்ணர். உலகத்தில் இருக்கிறது எது நிரந்தரமாக இருக்குது? போயிட்டு போகிறது ஒன்று ஒன்றா போயிட்டு பார்த்துட்டே இருக்கிறவங்கள வயசாக நம்மளோட சின்னவா எல்லாரும் போயிட்டு இருக்கான். கேன் சீ தட். நானும் ஒரு நாளைக்கு போகத்தான் போகிறேன். அந்த புதூரத்தில் அந்த ஞானம் கொடுத்தா அப்புறம் ப்ராப்ளமே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்தப்புறம் நான் எங்கேயும் போகல. நான் ஆத்மா சரீரம் தான் போகிறது. வாசாம்சி ஜீர்ணான இதாபிகாய கிளியராக ஸ்டெப்ஸில் சொல்லியிருக்கார் கிருஷ்ணன். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேறு ஒன்றுமே போண்டாங்க. ஈத்தர் செகண்ட் சாப்டர் ஒழுங்காக அப்படிங்கும். வேறு ஒன்றுமே வேண்டாம். அது புரியுது. ஆனால் அந்த உலகம் ஜீவன் மாதிரி இருக்குங்கிறது புரிய மாட்டேங்கிறது. என்ன எதுமா வாசாம்சி ஜீவனான்னு புரியாது. நம்ம உடம்பு போயிட்டு ஒரு நாளைக்கு அது போகிறது, இன்னொரு பூமி இருக்கு. ஆனா உலகம் ஜீவன் மாதிரி இருக்குங்கிறது எப்படியானாலும் கொஞ்சம் அது மறைச்சு போயிடும். உலகம் வந்து என்னமா ஜெகத் வந்து ஒரு ட்ரீம் மாதிரி நினைக்கணும்னா அது முடியலைங்கிறது. இது மாதிரி உலகம் இது மாதிரி ட்ரீம் கனவு ட்ரீம் மாதிரி இல்லாமல் என்னம்மா வாட் இஸ் சார்? நம்மளும் ஒரு காலத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் உலகங்கிறது என்ன வாழ்க்கையில் நம்மளும் ஒரு காலத்தில் எங்கே இருந்தோம்? இங்கே அங்கே ஓடி ஆடியெல்லாம் பண்ண முடியுது. இப்போ அந்த வாசுதான் எங்கே, இந்த வாசுதேவன் எங்கே? 10 எடுத்து வச்சா 2 பேர் கையில் லெஃப்ட்டில் தடி பிடிச்சிக்க வேண்டியிருக்கு, ரைட்டில் யாராவது ஆளை காலை கையை பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. கீழ் விழுந்துருவோம், பயமாக இருக்குது. அதே தானே ஐ எம் தி சேம். நாய்ங்கிறது அதே தானே. குழந்தையாக இருந்தப்போ அப்படி இருந்தது, வாலிபராக இருந்தப்போ அப்படி இருந்தது, மிடில் ஏஜ் இருந்தது, இப்படி இருந்து பார்த்தேன்னா how can you say that this is the aging body is mean to? பட் உள்ள இருக்கிறது ஒன்று தானே. அதே வாசனை வந்து நான் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த நான்கிறது அதுதான் அந்த நான். அகம் பிரம்மாஸ்மி. நமக்குள்ளே அந்த நான்கிறது ஆத்மானு புரியணும். ஆத்மாங்கிறது கண்ணால் போனாலும் ஆத்மானு ஒன்று இருக்குது. அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் நமக்கு உலகமே புரியுது. என்ன பார்க்க சரீரெல்லாம் மாறிடுதோ, ஆத்மா மாறிடுதோ? ஆத்மா அதே ஆத்மா தான், அப்படியே தான் இருக்குது. என்ன சரீரம் தான் மாறிட்டு இருக்குது. என்ன ஸோ இதுதான் புரியணும் நமக்கு. ஓகே. Due to constitutional, all this world is a one Brahman, an origin. For him, both activity and its goal cease to operate. Still, for the well-being of the world, that Brahman knower may be observed to persist in his activity purposefully as of old. The form of activity the form observed in his case is not real action with which self-knowledge can be combined. அதனால என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பண்ணுற காரியங்களுக்கு நான் ஆத்மாங்கிறது புரிஞ்சுதுன்னா ஆத்மா செய்கிறதா? ஆத்மா ஒன்றும் செய்கிறது இல்லை, சரீரம் தான் செய்கிறது. அதான் நன் ஆஃப் திஸ் ஆக்ட் கர்மத்துக்கு வேல்யூ கிடையாது. அதனால தான் இங்கே கிருஷ்ணா இதில் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். இது புரிஞ்சுதுன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. என்னென்னா there are 2 types of people. சாங்கிய புத்தின்னு இருக்குது, யோக புத்தின்னு இருக்குது. சாங்கிய புத்திங்கிறது நான்கிறது அவனுக்கு வெரி கிளியர். நான் தான் இந்த ஆத்மா, நான் சரீரம் இல்லைன்னுட்டும் இல்லையா? 3வது அத்தியாயத்தில் சொல்லப்படுற எல்லாம் பார்த்துக்கோ. நம்ம எல்லாத்தையும் எஸ்து ஆத்மரதிரேவ சாத் ஆத்ம மாணவ ஆத்மன்யேவ சந்துஷ்ட தஸ்ய காரியம் ந வித்தியதே. உனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். நைவதஸ்ய கிருத்தியனார்த்தா நான் அக்கிருத்தேனே கஷ்டன. உனக்கு ஒன்றும் செய்யணும்னு இல்லை, ஒன்றும் செய்யக்கூடாது இல்லை. இது வாழ்க்கை வாட்டம் இருக்கும், காரியங்கள்லாம் செய்ய மாட்டோம். நான் வந்து ஐ எம் அன்அஃபெக்டட் ஆத்மா. நெய்தர் பார்ன் ஜாயதே மிரியதே வாக்கதாச்சு. திருப்பி இதுக்கு தான் வரேன். சரீரம்தான் மாறுறது. ஆத்மாங்கிறது எப்படி இருக்குது? நான் இந்த ஆத்மாங்கிறது உண்மையாக புரிஞ்சோன்னா ஆத்மாங்கிறது இம்மார்டல், அழியாது. என்ன அது நித்திய சர்வகால ஸ்தானம் அச்சலாயும் சனாதனம். அப்படிப்பட்ட ஆத்மா அதுதான் நான்கிறது புரிஞ்சு கொடுத்தனா யூ லிபரேட்டட். ஒத்துண்டே யூ ஆர் லிபரேட்டட். சரீரம் வந்துட்டு போகிறது. இட் இஸ் நாட் மீ. ஒய் ஷுட் ஐ பாதர்? இல்லை, சப்போஸிங் யூ ஆர் மல்டி மில்லியனர், யூ காட் 100 சாரீஸ் இருக்குது, 1000 ஜாக்கெட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒன்று கிழிச்சு போனாலும் ஒன்று இது போனாலும் கவலைப்படுறதில்ல. அதே மாதிரி எனக்கு இந்த சரீரம் இஸ் நாட் ஒன்லி திங். இன்னும் திருப்பி பிறந்துட்டு இருக்க போகிறேன். பட் ஐ ஹவ்
But what is one is a body. I am not born again and again. I am the Atman which always there. Arthavattu imedehe nityasyoktha shariranahangra கேட்டால இந்த ஆத்மாங்கிறது நித்தியமாக இருக்கக்கூடியது. நித்திய சர்வகதஸ்தானம் அச்சலோயம் சனாதனம், அதுதான் நான், அது அழியாதது. இந்த ஜாயத்தையே மிரீத்திய வாக்கத்தாச்சித்து எல்லாம் சொல்கிறது அதெல்லாம் புரிஞ்சு கொடுத்தோன்னா there is a question, no problem at all. என்ன ஸோ ஆக்ஷன்ஸ் செல்ஃப் நாலேஜ் இதுதான் செல்ஃப் நாலேஜுங்கிறது புதி கேன் பி கம்பைன். ஸோ கர்மமும் ஞானமும் சமுச்சியத்தினால இல்லை, இந்த ஞானம் ஒன்றுனால தான் நமக்கு மட்டும் புரிஞ்சு கொடுத்தனா ஒன்றும் ப்ராப்ளம். புரிஞ்சு கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சால் மாத்திரம் போகாது, என்ன அது மாறக்கூடாது. இது சிச்சுவேஷன் தான் மாதிரி. சப்போஸிங் யாராவது உங்களை வந்து யூஆர் இடியட்னு சொன்னாலும் கோபம் வருது. ஏன்னா பிகாஸ் ஐ எம் த மைண்டு. இடியட்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும்? மைண்டுக்கு தான் தெரியும். பட் ஐ எம் நாட் தி மைண்ட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி சரீரம், சூக்ஷ்ம சரீரம். பாடி ஆல்சோ யூஆர் அன் அக்லி ஃபெலோ அப்படின்னு சொன்னால் அந்த பாடி இஸ் அக்லி, ஐ எம் நாட் அக்லி. हम स्थूल सूक्ष्म कारण शरीरात व्यतिरितः पंचकोश अतीतः अवस्थात्रय साक्षी सच्चिदानंद स्वरूप திருஷ்டி ஆத்மா சவிஜ்ஞேயா அப்படிங்கிறார் இல்லையா? அந்த ஆத்மா தான் அப்படிங்கிற புரிஞ்சுட்டு ஒத்துனா இதெல்லாம் ஒன்று அனாதிஸ் வில் அஃபெக்ட் யூ. பிரகாஷ் 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 பாப்பா வெளிச்சு லைட்டு படுத்துப்பா, இது போடு, இந்த லைட்டு படுத்து. ஓகே, இந்த பெரிய லைட்டு போடுங்க. ரொம்ப தெரிஞ்சுக்கா இந்த ஒன்று போயிடுச்சு. தெரியல பல்பு போச்சேன்னு இருக்கு போடும். ஓகே ஓகே, பரவாயில்ல ரைட்டு. இது கதவை தரேன் அது கதவை தரேன், வெளிச்சம் வரட்டும். ஓகே, the form of activity observed in the case is not real action with which self knowledge can be combined. அதனால கர்மத்தையும் ஞானத்தையும் ஆத்மாவையும் ஒன்று சேர்க்க முடியாது. ஆத்மா என்பது உண்மை, கர்மம்ங்கிறதுலாம் the unreal, actually mithya. As instance is that warrior-like activity of the divine Krishna. This is not action combined with self-knowledge for winning the samam boram. The same is the case with any knower of the self, as he, like the Lord himself, is free from the egoistic sense and the desire for the fruits of activities. The ஜகத் மித்தியை பிரம்ம சத்தியம் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது புரிஞ்சுதுன்னா உலகத்தில் நடக்கிறதெல்லாம் என்ன அஃபெக்டே பண்ணாது. நடத்துட்டு போகிறது உடம்புக்கு வருது, அது போகக்கூடிய சமாச்சாரங்கள் போட்டோம், பரவாயில்ல, ஐ டோன்ட் மைண்ட். என்ன நம்ம பிள்ளை குட்டிகள்லாம் என்ன தேர் நாட் ரியலி, தேர் ஆல்சோ பை தெம்செல்வ்ஸ் தேர் இண்டிவிஜுவல் ஆத்மா, அதே ஆத்மா தான். அதனால் அவரோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சஃபரிங்லாம் டேக்ஸ் பிளேஸ், வேர்ல்ட் ரன்ஸ். நம்ம அது புரிஞ்சு நான் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், ஐம் நாட் அஃபெக்டட் பை ஆல் தீஸ் திங்ஸ், ஐம் அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிறது புரிஞ்சதுன்னா இது வெரி டிஃபிகல்ட். அது ஞானம் ஒன்றுனால தான், சரியான ஞானத்தினால தான். அது இந்த ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசம் புரிஞ்சுனா மாத்திரம் போகாது, என்ன அதில் டவுட்ஸ்லாம் போனால் மாத்திரம் போகாது. அது நான்கிறத ஒத்துக்கணும், ஐ எம் தத்துவமசிங்கிறத ஒத்துக்கணும். அதுதான் வெரி டிஃபிகல்ட். அது உங்களுக்கு கன்விக்ஷன் தான். அந்த கன்விக்ஷன் எப்படி வரும்? படித்து தத்விஜி பிரணிபானின பரிபஷ்டின சேவையா அண்ட் திருப்பி நிதித்தியாசம்லாம் பண்ணி அதை என்னுடையதாக ஆக்கி கொள்ளணும். நான் தான் அது இந்த அழியாத ஆத்மா. இந்த ஜாயத்தையே மிரீத்தையே வாங்கிறது நம்ம சொல்லி இது மைண்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் அழிகிறது சரீரம், நான் இல்லை, அந்த ஆத்மாங்கிறது. இந்த ஆத்மா வந்து பார்க்க முடியாது. அந்தவத்தி மேதேக நித்தியசோக்தா சரீரன அனாதினோ அப்பிரமேயஸ்ய. அது இட்ஸ் நாட் அவைலபிள் ஃபார் பர்செப்ஷன். உன்னால் ப்ரூவ் பண்ண முடியாது ஆத்மா இருக்குன்னுட்டு. சாஸ்திரம் சொல்கிறது, குரு சொல்கிறார், கேட்டுட்டு அதை வந்து ஸ்ரத்தையோடு அதை அக்செப்ட் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டுன்னா தென் யூ வில் கெயின் திட் ஆத்மா. அது அல்டிமேட் ஆத்ம சாட்சாத்காரத்துவம்னு சொல்கிற பாருங்க. சாட்சாத்காரம்னு என்ன? அதுதான் உண்மை அப்படிங்கிற கன்விக்ஷன் வருது. கன்விக்ஷன் வரணும்.
இல்லை ஏதோ சொல்கிறது கடிச்சா வலிக்கிறது, கஷ்டம் வந்துன்னா மனசு ஆடுறது, அலைவாயுது, எத்தனையோ ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது. அதுதான் இருக்கிற மட்டும் கஷ்டப்பட்டு தான் இருக்க போகிறோம். என்ன அது மனசுக்கு எனக்கு இல்லை, இட்ஸ் நாட் ஃபார் மீ. ஐ ஆம் அப்பார்ட் ஃப்ரம் தட். ஐ எம் ஆத்மா, இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி பாடி அண்ட் தி மைண்ட். அப்படிங்கிறது உண்மையாக புரியணும். அதுதான் டிஃபிகல்ட் பார்ட். ஓகே, this is not action combined with self-knowledge for winning the summum bonum. The state of the cage with which with any knower is of the self, as he, like the Lord himself, is free from the egoism sense and the desire for the fruits of activities. On the contrary, the knower, நமக்கு வந்து இந்த ஞானம் இல்லாத முட்டில் உலகமெல்லாம் உண்மை, என்ன நம்ம கண்டதே காட்சி கொண்டதே கோல்மிட்டும் கிடைக்கிறது நமக்கு. நம்ம சரீர இன்பத்துக்கோ சரீர ஆனந்தத்துக்கோசரம் நம்ம பாடுபடுறோம். நான் வந்து நானே ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்கிறப்போ என்ன எஸ்டோ ஆத்மரீரியவ சாத் ஆத்ம மனவ ஆத்மனி சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்தியதே. அவனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். நைமிதஸ்ய கிருதேனார்த்தா நக்கிருதேன ஹே கஷ்டனை. செய்ய வேண்டியதில்லை, செய்யாமல் இருக்கணும்னு இல்லை. நிசாச சர்வபூதேஷு கஷ்ட அர்த்தவிபாச. உலகத்தில் உன்னையும் அவன் எதிர்பார்க்கறதில்ல. தன்னுடைய இன்பத்துக்கோ அதனுடைய மோட்சத்துக்கோ உலகம் முடியும். நான் ஆல்ரெடி என் ஃப்ரீங்கிறப்போ அந்த ஞானம் இருக்குன்னா நீ என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம். டு பி ஃப்ரீ, யூஆர் ஆல்ரெடி ஃப்ரீ. விமுச்சசி விமுச்சத்தைங்கிற பர்சன் ஹூ இஸ் ஆல்ரெடி ஃப்ரீ பிகம்ஸ் ஃப்ரீங்கிறார். ஒன்லி திங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஐ எம் ஆல்ரெடி ஃப்ரீன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஐ எம் பவுண்ட். ஐ எம் ரியலி நாட் பவுண்ட், பட் ஐ திங்க் ஐ எம் பவுண்ட். அதனால நான் வந்து அந்த பைண்டேஜில் விடுபடுறதுக்கு என்ன பண்ணோம்? தான தர்மம் பண்ணணுமா, க்ஷேதாரணம் பண்ணணுமா, இதை இந்த கர்மாவை பண்ணணுமா, அந்த கர்மாவை பண்ணணுமா, சோசனம் சொல்லணுமா, பூஜை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, அதை பண்ணால் சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, நான் உண்மையில் அகம் பிரம்மாஸ்மி. அஜ்ஞானத்தினால் நான் வந்து சரீரம் நினச்சிட்டு அழியக்கூடிய சரீரம் நினச்சிட்டு கஷ்டப்படுறேன். இட் இஸ் நாட் ஸோ. ஞானம் இஸ் தேர். ஐ எம் லிபரேட்டட். ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நாலேஜ் இஸ் இனஃப் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் கர்மம் பண்ணி ஞானத்தை அடையணுங்கிறது அவசியமே இல்லை. கர்மமும் பண்ணணும், ஞானமும் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. ஏன்னா ஈவன் இதில் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு வந்து அப்படின்னா எதுக்காக வேதத்தில் வந்து கர்மகாண்டம்னு ஒன்று இருக்குது, ஏன் இந்த கர்மாலாம் சொல்லியிருக்கு அப்படின்னா, அது வந்து உலகத்தில் வாழ்வதற்கு புருஷார்த்தங்கள், எத்தனையோ புருஷார்த்தங்கள் இருக்குது. உலகத்தில் வந்து வீடு வாசல் வேணும், செல்வங்கள் வேணும், புத்திர பிராப்தி வேணும், குழந்தைகள்லாம் இருக்கணும், எனக்கு இல்லை வீடு வாசல்லாம் இருக்கணும், செல்வங்கள் நிறையா இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், மெட்டீரியல் ஹாப்பினஸ் இஸ் நெசசரி அப்படின்னு நினைச்சோன்னா இந்த கர்மங்கள்லாம் செஞ்சோன்னா பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிச்சோன்னா என்ன முகேஷ் அம்பானி வந்து என்ன எவ்வளோ கோடி செலவழிச்சிருக்கான் அவனுடைய பிள்ளையினுடைய இதுக்கே. கல்யாணம் ஆகலை, என்ன ப்ரீ கல்யாணம் வெட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு several thousand crores-ங்கிறான். என்ன ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வச்சுருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறவோ அதுக்கோசம் பணம் சம்பாதிக்கிறான். அதனால் முகேஷ் அம்பானி இம்மார்ட்டில் இருந்துருவோன்னா அவங்க காலத்தில் போக தான் போகிறான். அவன் குழந்தைகள்லாம் இம்மார்ட்டில் இருக்க போகிறல, அவளும் போக தான் போகிறா. அவன் பண செல்வங்கள்லாம் அவங்க கூட வர போகிறதா இல்லை. அதுவும் யாராவது எடுத்து சாப்பிட போகிறான், அழிக்க போகிறான். சி நத்திங் கேன் ப்ரிசர்வ், நத்திங் இஸ் யுவர்ஸ். ஒன்லி திங் யுவர். உனக்கு நாலேஜ் தான் உனக்கு இம்பார்ட்டன்ட். அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சு வச்சுன்னா போனால் போடுறது. ஏகி சம்சா போக துக்கையோனே தேவை ஆகமா பையனா நித்தியாக திச்சிஸ்வரங்கிற இது எல்லா செல்வங்களும் எல்லா விதமான ஆனந்தமும் உலகத்தில் கிடைக்கிற ஆனந்தம்னா ஆகமா பையனும் அனித்தியா. எத்தனை நாளைக்கு இது ஆனந்தம் இருக்கிறது? ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து பாதாம் அல்வா ஆர்டர் பண்ணேன்னு வச்சுக்கோ, சாப்பிட்டு முடியும்னு ஆச்சு, ரெண்டாவது சாப்பிட, மூணாவது, நாலாவது தேட்டருக்கு போகிறது எனக்கு என்ன. அண்ட் எல்லாரும் துக்க யோனை இவத்தே ஐஸ்கிரீம் பிடிச்சிக்க 2-3 ஐஸ்கிரீம் 4 ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு தொண்டை கட்டி விட்டுறது, மழை ஜுரம் வந்து விடுறது. என்ன எல்லாம் ஆல் தி சோர்ஸஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ஆர் ஆல்சோ சோர்ஸஸ் ஆஃப் அன்ஹாப்பினஸ். அதனால இதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அதனால ஒன்றும் பண்ணாமல் தான் இல்லை, ஞானத்தை அடைந்தால் தான். தென் இஸ்தோ ஆத்மத்துச்சமானவ ஆத்மன்யேவ சந்துஷ்டா தஸ்ய காரியம் நினைக்கிறது. நான் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் இருந்தால் அதுக்கு ஒன்றே போகிறோம் அப்படிங்கிற பாயிண்ட்டு. இதை கொஞ்சம் நிதிசாஸ்திரம் பண்ணணும். இதெல்லாம் சி யார் கூட என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு நான் பூர்ணமானவன், அது ஒருத்தராலே மாற்ற முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அப்படிங்கிற ஞானம் வந்து கொடுத்துனா உன் நெய்வச கிருத்தியான அர்த்தம் அக்கிருத்தியான கஷ்டம். அவன் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. ஞானம் அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? யூஆர் தேர், யூஆர் ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டு பர்சன். அது ஞானம் தான். ஞானம் ஒன்று தான் அந்த ஃபுல்மெண்ட். மிச்சம் எல்லாம் தகட்டிப்படும். எது சாப்பிட்டாலும் தகட்டிப்படும். ஞானம் ஒன்று தான் சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன். ஓகே,
in an experience, in instance, is the warrior like activity, the divine Krishna. This is not action combined with self-knowledge for winning the summum order. கிருஷ்ணர் வந்து இத்தனை காரியங்கள்லாம் செஞ்சுருக்காரு. அவர் செய்யாத காரியம் இல்லை. இன்க்ளூடிங் மகாபாரதத்தில் அர்ஜுனனோட டிரைவர் இருந்திருக்காரு. என்ன அவருக்கு வந்து he can do anything because he already knows that happiness is not derived by doing anything. It is only knowledge that humble must be. புரியல, இது பண்ணினாத்தினாலேயோ இது பண்ணாதனாலேயோ ஹாப்பினஸ் இல்லை. அந்த மாதிரி ஹாப்பினஸ் தான் வந்துட்டு போய்டுறது. என்ன பட் ஐ எம் ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டு பர்சன்னா சும்மா உட்காந்து தான் போகிறோம். ஒன்லி திஸ் யூ மஸ்ட் வெரி கன்வின்ஸ்ட். சும்மா உட்காந்து தான் 60 வருஷம் பிரயோஜனம் இல்லை. தூக்கம் தான் ஒரு தலை தான் சொல்லிட்டு இருப்பாள். என்ன பட் திஸ் ஞானம் மஸ்ட் பி த ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த அல்டிமேட் கோல். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த அல்டிமேட் நாலேஜ். The same is the case with the knower of the self, as he, like the Lord himself, is free from the egoistic sense and the desire for the fruits of activities. அவன் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் ஆல். நான்கிற எண்ணம் இல்லாமல் எல்லாம் ஈஸ்வரன் தான் இருக்கான். ஒன்லி ட்ரூத், ரியாலிட்டி இஸ் பிரம்மன், இஸ் ஒன்லி ட்ரூத். அகம் பிரம்மாஸ்மி. என்ன நான் தான் எல்லாம். மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயமயாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மிஹம் அப்படிங்கிற ஞானம் இருக்கிறத அவன் தான். ஆன் தி கான்ட்ரி, தி நோயர் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் தி செல்ஃப் மெயின்டைன்ஸ் ஐ ஆக்ட் நாட், ஐ டு நாட் டூ இட். உண்மையை தெரிஞ்ச மாதிரி நான் ஒன்றும் செய்யறதில்லை. அண்ட் இட் டஸ் நாட் சீக் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அதனால் காரியமும் செய்யறதில்லை, காரியத்தினுடைய பலரையும் எதிர்பார்க்கறதில்ல. நீ இதை செஞ்சால் தான் சந்தோஷமாக இருப்பேன்னு இல்லை. ஒன்றும் பண்ணாமல் நைவதசிய கிருத்தியனார்த்தானே அக்கிருத்தியனே கிருஷ்ணன். ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னு இல்லை. என்ன பண்ணாமல் இருக்கிறதுனால ஹாப்பினஸ் இல்லை, பண்ணினாலும் ஹாப்பினஸ் இருக்குல்ல. என்னோடய ஹாப்பினஸ் என்னோட சுபாவம், தட் இஸ் மை நேச்சர் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்காங்க. This question is similar to what happens to a householder who commences the fire sacrifice for winning the desired objects, namely heaven and the like, but who are going through half the rites ceases to desire them and yet carries the ceremony through. Now, of course, the sacrifice rite ceases to be desire prompted, and accordingly does see this Lord in different contexts afford, though working. The agent is not sustained. கர்மன் கரோமியுவி விப்பியத்தேன சா. அதனால் என்ன காரியம் செய் நெய்வதசி கிருத்தியன அர்ச்சனை நான் அக்கிருத்தியனே கஷ்டின. காரியம் செய்யணும்னு அவசியம் இல்லை, செய்யாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ இஸ் ஆல்ரெடி ஹாப்பி, இஸ் ஹாப்பினஸ், இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். இது அது அண்டர்ஸ்டாண்ட். ஐ எம் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். நான் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பண்ணினாலும் ஐ எம் ஹாப்பி, பண்ணா போனாலும் ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு நிலைமை. என்ன he neither works nor gets stained. As for utterances such as the following, as you progenitors performed of old, Janaka and others achieved perfection by means of action. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஜனகர் முதலாம் கர்மம் செய்து சித்தி அடைந்தார்கள்னு சொல்கிறது. என்ன கர்மம் செய்யும் ஞானத்தை இருக்கிறவனுக்கு கர்மம் செய்யாமலேயே அவனுக்கு சித்தி ஆகிடுறது. கர்மம் செஞ்சு சித்து சுத்தி அடைந்து மோட்சம் இல்லை. இவனுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா கர்மம் செய்யாமலேயே அவனால் மோட்சத்தை அடைய முடியும். அடைந்து விட்டான் அவன். ஜனகான திஸ் அச்சீவ் பர்ஃபார்மன்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். தீஸ் ஹேவ் டு பி டிஸ்டிங்விஷ்ட் அண்ட் கிராஸ்ப்ட். ஹவு இஃப் அட் தி அவுட்சைட் இட் இஸ் ஹெல்ப் தட் என்லைட்டன்ட் பீப்புள் லைக் Janaka performed action when bygone days they did so aiming at perfection and to promote the world's well-being, for they knew that gunas operate in the medium of gunas. Guneshvartante. That is, it is appropriate for them to renounce all action, and nevertheless they sought that perfection through the medium of action. They did not renounce action. Such is the import of passage. On the other hand, it is held that they were not enlightened. The passage must be explained to mean Janaka and others like him achieved samskriti, purity of the mind, by means of actions dedicated to God, or of samskriti. Here denotes the dawn of self-knowledge. அவளுக்கு ஞானம் ஏற்பட்டது. கர்ம செய்ததுனால ஞானம் ஏற்பட்டது. சம்சித்தினா ஞானம், ஆத்ம ஞானம் ஏற்பட்டது. என்ன சம்ஸ்கிருதி ஞானத்தினால ஆத்ம ஞானம் ஏற்பட்டதுனால உங்களுக்கு they got liberated. Denotes the dawn of self-knowledge. The same idea will be
conveyed by the Lord in the words, they acted to purify the mind. மனசை சித்தசுத்திக்காக கர்மங்கள் செய்கிறா, மோட்சத்துக்காக கர்மசீல சித்தசுத்திக்காக செய்கிறா. They acted to purify the mind. Having stated, worshipping him by means of his own action, man achieves some கர்மணி சித்தசுத்தி கர்மணி என்ன சொல்றதுல இது வந்து what is it 5:11 ब्रह्मण्यादाय कर्माणि संगन्धित्वा करोति इत्येतत् कायेन मनसा केवलैर्बुद्धिरपि केवलं कर्म कुर्वन्ति संगन्धित्वा आत्मशुद्धयुक्त आत्मैक मनस ஆத்மைங்கிறது மனசுங்க. மனசுடைய சுத்தத்துக்கோசம் தான் கர்மம் செய்கிறோம். காலம்புரை எழுந்துட்டு குளிச்சுட்டோ என்ன மடியாக இது பண்ணிட்டு தலையெல்லாம் மாறி இது பண்ணிட்டு என்ன அண்ட் பூஜையெல்லாம் பண்ணி சமையல் பண்ணி நைவேத்தியெல்லாம் பண்ணி ஸ்ரத்தையாக மந்திரங்களெல்லாம் சொல்லி ஈஸ்வரனுக்கு அர்ப்பணை பண்ணிட்டேன். மனசு சுத்தமடைகிறது, பியூராக இருக்குது. என்ன இதனால் என்ன இந்த பூஜை செய்கிறதுனால எனக்கு என்ன ஃபிசிக்கலாக என்ன பிரயோஜனம்? காசு தான் செலவழியுது எல்லாம் வாங்கி பண்ணுறதுக்கு. பட் பகவானை மனசில் நினச்சின்னு அப்படின்னா மனசு வந்து காம் ஆகிடுறது இல்லையா? வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஃபீல். ஸோ வி டூ தட் ஒன்லி ஃபார் சித்த சுத்தி. அந்த சித்த சுத்தியில் வந்து எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணி கீதைக்கு பதிலாக எல்லாம் புரியும், உங்களுக்கு டக்குனு மனசில் பதியும் எல்லாம் அப்படிங்கிற ஐடியா ப்ராக்டிக்கலாக சொல்கிறது இல்லை. என்ன காயேன மனசா புத்தியா கேள்வி விவரக்கல்வி சமூக ஆத்மசுத்தி யுக்த கர்ம பல சங்கத்துவ சாந்திமாப்னோதி கே நைஷ்டிகம். என்ன பலத்தை விட்டுவிட்டோம் கர்மத்தை செஞ்சோன்னா கர்மயோகமாக செஞ்சோன்னா மனசு சாந்தி அடையாது. சாந்திமாப்னோதி நைஷ்டிகம். என்ன அயுத்த காமக்காரியனே பல சக்தோ நிபத்தியது. ஆனால் மனசு அந்த சுத்தமடையாத மறந்துக்கிறோம். காம ஆசை இருக்கிறதுனால மனசில் சுற்றி இருக்கிறதுல அதனால் அவனுக்கு பந்தத்திலே கண்டினியூ பண்ணுறான். இது வேணும் அது வேணும் இது வேணும். சம்ஸ்தானத்திலே சோழன் இருக்கான். என்ன சர்வகர்மாணி சன்னியசா அஸ்தி சுகமபி நவத்வாரி நினைவு குருவன்னு காரியம் அதெல்லாம் சொல்கிறேன். சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறதுன்னா as for utterance such as the following, as you are the means of action, no. These have to be distinguished and grasped. How? If at the outset is held that enlightened people like Janaka performed action in bygone days, they did so aiming the perfection and to promote the world's well-being, for they knew that it was appropriate for them to renounce all action than to renounce action, for them to renounce all action. Nevertheless, they sought that perfection through the medium of action. ஜனகர்கள்லாம் ஜனகாதேக அவெல்லாம் சன்னியாசம் எடுத்து ஞானத்துக்கு வரல, என்ன கர்மங்களை தான் செஞ்சுட்டு இருந்தா. அதனால ஒரு சில பர்ஃபெக்ஷன் கிடச்சுன்னா எஸ் தேவர் ஏபிள் டு சித்த சுத்தி ஏற்பட்டது. அப்புறம் ஞானம் லபிக்கும். அந்த மாதிரி சுத்தத்தில் ஞானம் லபிக்கும். என்ன they sought that perfection through the medium of action. They did the gunas operate in the medium of gunas na என்னமா gunas operate in the medium of gunas medium of action. கர்மம் செஞ்சு அவன் வந்து கர்மம் செஞ்சு மோட்சம் அடையலை, கர்மம் செஞ்சு மோட்சம் அடையலை, கர்மம் செஞ்சு சித்த சுத்தி ஏற்பட்டது. அந்த சுத்தமான சுத்தத்தோட கிளாஸில் வந்து உட்காண்டா கீதையில் குரு சொல்கிறது புரியும். மனசில் வந்து எல்லா விதமான காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியங்கிற எல்லா விதமான அழுக்குகளையும் வச்சுட்டு கேட்டேன்னா மனசு அங்கே தான் போயிட்டு மொழிய இந்த ஃபோக்கஸ் ஆகாது. இதில் மனசை சுத்தப்படுத்தினேன்னா அந்த மனசோட நீங்கள் ஞானத்தை குருக்கிட்ட போய் கேட்டேன்னா தத் புத்தி பிரணிபாதையான பரிபிஷ்டின சேவையா 38 ஞானம் தத்துவதர்ஷினகான்னு சொன்னப்போ அந்த ஞானம் உங்களுக்கு லபிக்கும். அப்போ தான் அப்படிங்கிற ஐடியா. ஓகே. Nevertheless, they sought that perfection through the medium of action. They did not renounce action. என்ன such is the purpose of the passage. அதனால் என்ன sought that perfection through the medium of action. என்ன ஜனகாதியர்கள்லாம் காரியம் கர்மம் செய்து சித்த சுத்தி அடைந்து அதனால் மோட்சம் அடைந்தார்கள். கர்மத்தை எதுக்காக செஞ்சோன்னா மோட்சத்துக்காக கர்மம் செய்யலை, என்ன செஞ்சு ஞானத்தையும் அடைந்து மோட்சத்தை அடைந்தார்கள். Such is the import of the passage. On the other hand, if it is held that they were not enlightened, the passage may be explained to mean that Janaka and others like him achieved samsiddhi, purity of mind. கர்மா இதுக்காக செஞ்சோன்னா
பியூரிட்டி அது மைண்ட், மனசு சித்த ஆனா சுத்தி. கர்மம் எப்போதும் செஞ்சுட்டே தான் இருக்கணுமா? பியூரிட்டி ஆஃப் மைண்ட் கர்மம் எல்லாம் செஞ்சாச்சுன்னா என்னைக்குமே அது ஞானத்தை அடைஞ்சிட மாட்டோமா ஒரு வழியா? அல்ல எப்போதுமே கண்டினியூஸா பண்ணிட்டே தான் இருக்கணுமா? ஆமா, கர்மம் பண்ணணும். உங்களுக்கு சுதர்மம்னு ஒண்ணு இருக்கணும். கர்மத்தை கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகமா இதுக்காக பண்றோம், சித்த சுத்தி கோசம் பண்றோம். கர்மம் பண்ணாம இருக்க முடியுமா? ஹீ கட்சி ஸ்ரமை ஜாது திஷ்டத்தி கர்ம கருதுன்னு கிதியே சொன்னார் அவர். என்ன மனுஷனால காரியம் செய்யாம இருக்க முடியுமா? ஊருக்கா கையாவது ஆடிட்டு காலாவது ஆடிட்டு ஒரு அரை மணி சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்கிறது ஒன்றுமே சும்மா இருக்கும். சுவாமிக்கு 2 கவலம் நான் தெரியல, அந்த கருத்தணியில் சொல்லுவீங்க இல்லையா? என்ன புது வந்தானா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்தானா, என்னடா செலவாருன்னா இவ்வளோ வருதுன்னா, இவ்வளோ செலவாருது அப்படின்னா, இல்லை இங்கே 20 சாமியார்கள் இருக்கா, அவளும் ஒன்றும் பண்ணுறது இல்லை, ஒன்றும் தியானம் தான் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணை காட்டு, அவளுக்கு சாப்பாடு போகும் அப்படின்னா அவள் நிறுத்துறா அவளுக்கு அப்படின்னா. ஸோ இட்ஸ் நாட் அது தேர் ஃபோக்கஸிங் தேர் மைண்ட் அண்ட் தட் இஸ் தட்ஸ் ஆல் கர்மம். தியான மார்க்கத்தில் இருக்காங்க. என்ன அவள் வந்து ரியலைஸ்டு பீப்புள், அவள் தே காட் அ ரோல் இல்லையா? அதான் will be guided by the Lord, having worshipping Him by means of his own action, man achieves siddhi. For one who has thus achieved preeminence, he prescribes a discipline of knowledge or jnana siddhi, saying, the way of that preeminence one attains Brahman. Samsiddhi, jnana கர்மனு தான் ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைகிறார்கள். Samsiddhi. He prescribes a discipline of knowledge or jnana siddhi, jnana nishtha, saying the way that the preeminent one attains Brahman, the way that the preeminent one attains Brahman, and so on. 18th chapter சொல்றாரு. 1850 என்ன சொல்றது பார்க்கலாமா? Just like that. கடைசியில் கீதத்தில் எண்டில் லாஸ்ட் 10 ஸ்லோகத்தில் சொல்கிறார். அசக்த புத்தி சர்வத்தை ஜீராத்மா விகிதஸ்பிருஹ நைஷ்கர்ம சித்திம் சன்னியாசேன அதிகச்சது சித்திம் பிராப்ய யதா பிரம்ம ததா அப்னோதி நிபோதமே சமாசேன விகுந்தி நிஷ்டா ஞானசே அபரா புத்தியா விசுத்தியாயுக்தः தித்யா ஆத்மான் நியமிச்ச சப்தாதி விஷயான் திக்த்வா ராகத்வேஷ விஜ்யஸ்ய ச விக்தசேவிய லக்வாசி யதவா காயமானச தியான யோக புரோநித்தியம் வைராகியம் சுவாசிச்ச என்ன அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்ச நிர்மம சாந்தா பிரம்ம பூஜாய கல்பதே. இந்த மாதிரி எல்லாவற்றையும் அடக்கி மனசை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோமோ பிரம்மத்தை அடைவதற்கு லாயக்கு ஆகிறான். என்ன பிரம்மபூத அதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன், அதெல்லாம் மிச்சம்லாம் வேண்டியது இல்லை. என்ன therefore according to the science of Gita, இது இம்பார்ட்டண்ட் தான். according to the science of Gita, the attainment of liberation is by means of unaided knowledge of truth alone. ஞான சமுச்சயத்தினால இல்லை, கர்ம சன்வீட்சத்தினால இல்லை, கர்மத்தை செய்வதனால் சித்தசுத்தி மட்டும்தான் கிடைக்கிறது. என்ன அதுக்கப்புறம் அந்த சுத்தமான சித்தத்தை வைத்துக்கொண்டு குருக்கிட்ட போய் தத்விதி பிரணிபாதேன பரிபிரஷ்ன சிபதியானா உபதேசத்தி ஞானம் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவார். அப்போ உனக்கு ஞானம், ஃபயர் ஆஃப் ஞானம் வில் ஸ்ட்ரைக். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அகம் பிரம்மாஸ்மி. அதுக்கப்புறம் கர்ம ஒன்று தேவையில்லை, ஆல்ரெடி ஃப்ரீ. மூச்சதே அது தெரிஞ்சுருச்சுன்னா போகிறோம். அதுக்கப்புறம் ஒன்று பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஜகத் மித்யா, பிரம்ம சத்தியம், அகம் பிரம்மாஸ்மி, அவ்வளோதான். அல்டிமேட்லி இந்த ஞானம் ஒன்றால் தான் மோட்சம். அதுதான் மோட்சங்கிறது. இங்கேயே மோட்சம். மோட்சம் ஒரு இடத்துக்கு போனோம் இல்லை, ஏறி வச்சுன்னு போனோம் இல்லை, பாடி போகிறது. பாடி ஹஸ் காட் டு டிசப்பியர். எப்படி அல்வா டிசப்பியர் ஆகுமா? அது 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 தயம் வந்து அது போயிட்டு இருக்கோ டில் லெட் இட் கோ இட் டேக்ஸ் இட் ஒன்ட். ஐ எம் நாட் தட், ஐ எம் த ஆத்மா, ஐ நோ மை ஃப்யூச்சர். இல்லையா நான் தானே உங்கள்கிட்ட திருப்பி தானே சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், நான் வந்து எனக்கு இந்த அசோச்சான்னு சொல்லணும், உங்களுக்கு திருப்பி தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சரீரம் தான் நான் இல்லை, சரீரம் போட்டோம். நான் சரீரம் போட்டோமே என்னது மூமெண்ட் ஆயிரும். ஐ எம் நாட் இஸ் பாடி. அது என்ன நமது ஐ எம் நாட் பாதர் அபவுட். ஒரு டைட்டில் போட்டோம். கர்மா அது பண்ணியிருக்கிறதுனால அது பிராரப்த கர்மம் முடிஞ்சுன்னா போக போகிறது. அது போயிட்டு நமக்கு வந்து ஞானம் வந்துன்னா அதுக்கப்புறம் பிறவி கிடையாது. என்ன
அப்படி ஞானம் பூர்ணம் வரலன்னா கூட உங்களுக்கு அஷூரன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா இஸ் தேர். சுஷீலாம் ஸ்ரீமதாகிரகே ஏகபிருஷ்ண அபிஜாயத்தை அதவா யுகநாமே குலவிதீயம் தத்தம் புதுசோகம் லபதி பௌர்வீகம். அப்புறம் அந்த ஜென்மத்தில் இன்னொரு அடுத்த ஜென்மத்தில் இந்த வேறு எங்கே விட்டுள்ளோம் அங்கே தொடர்கதை. வாழ்க்கை என்பது ஒரு தொடர்கதை. என்ன நீ நான் வாழ்க்கைன்னு நான் ஆத்மா என்று புரிஞ்சுன்னா இந்த ஆத்மாங்கிறது வாழ்க்கைங்கிறது ஆத்மாவுக்கு ஒரு தொடர்கதை தான். இன்னொரு ஜென்மம் போகிறோம், இன்னொரு 5 ஜென்மம் எடுத்துகிட்டு போகிறோம், இன்னொரு சோவாட், நோ ப்ராப்ளம். என்ன ஓகே. அதனால் சொல்கிறோம் தி அட்டைன்மெண்ட் ஆஃப் லிபரேஷன் is by means of unaided knowledge of truth alone. Intellect support varga. Therefore, according to the science of Gita, the attainment of liberation is by means of unaided knowledge of truth alone. This is an indubitable doctrine. That this is the right doctrine we shall demonstrate with reference to the various contexts of the Gita. இதெல்லாம் சொல்லிட்டோம். அடுத்தாப்புறம் நம்ம ஃபேவரட் இதுக்கு போகிறோம். அடிக்கடி சொல்லுவீங்கன்னா அசோச்சாரணம் விஸ்வசம் கீதாவில் அதுக்கு தான் போகிறாரு அடுத்தாப்புல. அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தட் இஸ் பேஜ் 27. வில் டேக் நெக்ஸ்ட் கிளாஸ். இல்லை இதுலேருந்து அடுத்த கிளாஸ் எப்போ? அடுத்த கிளாஸ் எப்போ? உங்களுக்குலாம் ஹாலிடே வேணுமா இல்லையா? எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஐ வுட் லைக் டு கண்டினியூ பிகாஸ் எனக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு உங்களெல்லாம் பார்க்குறேன். நேரம் வந்து பார்க்க முடியறதில்ல. அட்லீஸ்ட் so I will continue. You all agree? I will continue. Yes. பாராயண கிளாஸ் சொல்லிட்டா போகிறோம். எனக்கு திருப்பி லலிதா சாஸ்திரம் கிருஷ்ண சாஸ்திரம் சொல்லி வேண்டாங்க. I don't want it. நம்ம சொல்லிட்டாவா? தினம் சொல்றோம். விஷ்ணு சாஸ்திரம் தினம் பூஜை பண்ணிட்டு சொல்றோம். லலிதா சாஸ்திரம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்றவெல்லாம் பண்றோம். Of course அது இருக்கிறது ஒரு டிசிப்ளின் தான். நல்ல சொல்ல கிளாஸ் இருக்கிறது. ஆனாக்கு அது எப்போதுமே பண்ணிட்டே இருக்கும். தட் இஸ் நோ இது நோ விஷ்ணு சாஸ்திரம் சொல்றோம். அதை விட சங்கர டிவியில எப்போதும் விஷ்ணு சாஸ்திரம் லலிதா சாஸ்திரம் வந்துட்டே இருக்கு. அதனால அதுவும் கட்டுட்டே தான் இருக்கும். தட் இஸ் ஆல்வேஸ் தேர். அதனால அதை விட்டு இது வந்து இதெல்லாம் படிக்கிறது தான் இன்னும் முக்கியமா இந்த பாஷ்யம் கேட்கறது இன்னும் இதா தோன்றது. அதுக்கு நமக்கு இது பகவத்கீதா பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா அது வருது. பாராயண கிளாஸ்ல they wanted மே மாசம் எங்களுக்கு லீவு கொடுங்க. என்ன நான் இந்த வெயிலர் நான் வெளியில் போய் எல்லாம் பார்க்கணும் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா ஓகே நீங்களாம் ரெங்கர் பீப்புள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பட் சின்ஸ் இட் இஸ் ஆர்கனைஸ்டு பை ஒன்லி நான் இந்த கிளாஸ் நான் தான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். வியாழக்கிழமை கிளாஸ் நான் தான் கால் பண்ணுறேன். வேறு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணுறது இல்லை. அதனால் ஐ கேன் கண்டினியூ வித்வுட் எனி ப்ராப்ளம். நீங்கள் எல்லாரும் வேண்டாம் எனக்கு லீவ் வேண்டாம் நீங்கள் கண்டினியூ பண்ண சொன்னால் ஐ வில் கண்டினியூ. எங்களுக்கு லீவ் வேண்டாம். பாராயணம் கூட நீங்களும் நடத்துறதா நாங்கள் வந்து அது கூட வரோம். பட் அது வந்து அன்பார்ச்சுனேட்லி நான் ஸ்டார்ட் பண்றதில்ல. அந்த கிளாஸ் வந்து ஆக்சுவலி அங்க எப்படின்னா பாராயணத்துக்கு நீங்க இருந்தாதான் மானிட்டர் டீச்சர் இருந்தாதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கா அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் வருதுங்க. நீங்க இருந்தா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அப்கோர்ஸ் ஆல் கண்டினியூ. பட் ஈவன் தென் நீங்க உங்களோட ஆப்சன்ஸ்ல we do it. But we would appreciate to have you in the class. நான் வந்து நடத்தி எல்லாம் நடத்தினா they will miss the classes even though so நான் நினைச்சேன்னா ஓகே டேக் ஹாலிடே if you want holiday take a holiday. என்ன but we will give you holiday. Once I give holiday why for everybody holiday. We are interested in watching class will continue. Yes, நாங்கலாம் interested ஆ we will attend the class. Okay, so next class வந்து வேற ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க. இன்னொரு few minutes are there if you want. I am prepared to it's only 4:40 4:30 முட்ல இருக்குல்ல. அவங்க 10 minutes ஆயிடுதா கூடவே. ஓகே தென் பூர்ணமத சொல்லுலாமா? சொல்லலாம். ஓகே சொல்லலாம். இதுல ஒரு வேர்ட் வந்து பிரெஞ்சு வேர்ட் அது சம்மம் போனம்ங்கிறது பிரெஞ்சு வேர்டா அப்படி நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஆமா அது என்ன தெரியல அது அர்த்தம். ஜெயா எஸ்கம் ஜெயா உன்னோட தெரிய விளக்கறே கொஞ்சம் பேசலாம். ஒரு நிமிஷம் want to ask you. ஹலோ இல்ல சொல்லுங்க மாமா. எப்போ நீ ரொம்ப லேட்டா வந்தேதா? அப்படியே பரவாயில்ல. நான் ஊர்லயே இல்ல. நான் வெளியூர்ல இருக்கேன். வெளியூர்ல இருக்கியா? ஓகே that's why I saw surprise see your name. I thought you were telling me that you are going out route. So where are you? ஆமா திலியா கூர்க்லியா? கூர்க்லியா கூர்க்ல இருக்கியா?
ஹலோ கூர்க் கூர்குல இருக்கேன், கூர்குல. கூர்க் சொன்னேன். வெரி குட், நைஸ் பிளேஸ். இங்கெல்லாம் நாங்க எல்லாரும் 110 எவ்வளவு இருக்குமா டெம்பரேச்சர்? 110 சொல்லுவீங்க. 42 43 இருக்கோம் நாங்க எல்லாரும். ஓகே, நல்லா இருக்கா? அங்க என்ன இதுவா காவேரி உற்பத்தி ஸ்தானத்துக்கு போயிருக்கலாம். காவேரியோட தலக்காவேரி டீ கார்டன்ஸ் எல்லாம், டீ கார்டன் ட்ரீ எல்லாம் அதெல்லாம் நிறைய எஸ்டேட், அதுவும் பார்த்தேன். எஸ்டேட் எல்லாம் நிறைய டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட், டீ எஸ்டேட்லாம் போனோம், எல்லாமே போனோம். எனக்கு தலக்காவேரி அட்ரஸ் சிலதெல்லாம் இருந்தா தாங்க, நான் எப்ப போனோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டலா எங்க காட்டேஜ் அந்த மாதிரி தங்கறதுக்கு. ஓகே, நான் தரேன். மாலதியம்மா, ஜெயஸ்ரீ எப்படி இருக்கம்மா? ஜெயஸ்ரீ இஸ் ஃபைன். அவள் அங்க இருக்கா. அவளுக்கு அங்கேயும் ஒரே அலர்ஜி, தும்ம கோல்ட் ஆயிட்டே இருக்கு. என்ன பண்றது? ஆனா இங்க வரத்துக்கு முடியல. வேலையா இருக்கு வேலையை எடுத்துட்டு இருக்கா. சீக்கிரம் இமீடியட்லி கம். நான் இப்ப கவலைப்படாது, நான் தனியா இல்லையே. அவள் குமார் ரமாலாம் இருக்காளே, எனக்கு இதா இல்ல. குமார் ஸ்டில் டு டேக் அப் a job. இப்போ எங்க பண்றது பாத்துட்டு இருக்கேன். இங்கதான் இருக்காரு குமார், உங்க சன்சியன். ஆமா, ரிட்டையர் ஆயிட்டானே. ஆமா, தெரியும். இங்கதான் இருக்காரு. ஓகே ஓகே. ஓகே. அப்புறம் அங்க இதுல மத்த கொஞ்சங்கள்லாம் அமெரிக்கால எப்படி இருக்கா? ஃபைன், எல்லாரும் ஓகே. ராதிகா வந்திருக்கா, பெரியவள் வந்திருக்கா. அவ அப்பா இங்க தனியா மயிலாப்பூர்ல இருக்கா. 93 94 ஆறுது. அம்மா போயாச்சு. அம்மா அப்பா தனியா இருக்கா. அப்பா வந்து போறா. 2-3 வேலை ஆளு வச்சிருக்கா பாத்துக்கிறதுக்கு. பெரிய மாட்டு பொண்ணு, பெரிய டாக்டர். 3 sons. அவளே டாக்டர். அவ ஹஸ்பண்ட் புள்ளையும் டாக்டர். எங்க புள்ளையும். ஆமா. கோமதி அம்மா எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன் சார். இங்க இப்ப நல்ல கூலா இருக்கு கிளைமேட். சென்னையில எல்லாம் பேப்பர்ல பார்த்தேன். நாங்கெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் உட்கார்ந்து இருந்த நிலையை தான் பண்ணிருக்கோம். கூட்டி வரும். நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப மெட்ராஸ் தான் இருக்கீங்க? இல்ல மஸ்தகுடியில இருக்கேன். மஸ்தினகுடி, நியர்பை முதுமலை ஃபாரஸ்ட். வெதர் நல்லா இருக்கா? ஹீட் இருக்கா அங்க இல்லையே? இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சது. இப்போ விட்டு நல்லா கூல் ஆயிடுச்சு அதுக்குள்ள. வெரி குட், வெரி குட், வெரி குட். Okay, right. We will meet next week Thursday. No class on Tuesday. We will meet on Thursday. Okay. Okay. Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamudaya Purnamevavasishyate. Om Shanti Shanti. வெரி நைஸ் கிளாஸ். ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். ஓகேமா, ஓகே. பாருங்க, ஒரு புக்ஸ் படிங்க பாருங்க. You can see it now with the record of my discussions here. Mind will be clear. சம்ஸ்கிருதத்துல இருக்கு, நீ படிங்க. both. Okay, right.